புலிகளை ஊக்குவிக்க ஒருபோதும் இடமில்லை அரசாங்கம் அறிவிப்பு. முன்னாள் பிரதி அமைச்சருக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை. என் மீதான அரசியல் பழிவாங்கலின் பின்னணியில் சுரேசாலியே சரத் பொன்சேகா தெரிவிப்பு. கனிம வளங்கள் ஏற்றுமதிக்கு தடை அரசாங்கம் அறிவிப்பு. புலிகள் பாடல்களை பயன்படுத்திய அரசு தரப்பினரை கைது செய்தாதது ஏன்? நாமல் கேள்வி. போரிலிருந்து பின்வாங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மறுப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று செவ்வாய்க்கிழமை சபையில் உரையாற்றிய அவர், விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இருப்பினும் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை காணப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பின் பாடல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி இளைஞன் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் சட்டமா அதிபருடன் கலந்துரையாட உள்ளார். அதன் பின்னர் சாதகமான தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்தார். 4 ஊழல் வழக்குகளில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட சரண குணவர்த்தனவுக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம். அத்துடன் அவருக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து இன்று செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தார் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிஹைல். சரண குணவர்த்தன 2006ஆம் ஆண்டு தேசிய அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவராக பணியாற்றினார். அந்த கால பகுதியில் அந்த நிறுவனத்துக்கு வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தினார் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அவருக்கு எதிராக 4 வழக்குகளை தொடுத்திருந்தது. இந்த வழக்குகளில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட நிலையில் ஒவ்வொரு வழக்குக்கும் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கியது சாலேதான் என பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மேலும் தான் எந்தவித குற்றச்சாட்டுகளையோ அல்லது முறையான நீதிமன்ற விசாரணைகளோ இன்றி கடற்படை தலைமையகத்தில் சுமார் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக பொன்சேகா சுட்டிக்காட்டினார். ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் பலகைகளால் அடைக்கப்பட்ட ஒரு சிறை அறையிலேயே தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் விவரித்தார். சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு காவல் முகாம்களில் இருப்பவர்களுடைய அனுபவங்கள் என்ன என்பது குறித்து முழுமையான அறிவும் அனுபவமும் சாலைவுக்கு உண்டு என குறிப்பிட்ட அவர், சாலை கபில ஹெந்தவிதாரண போன்றவர்களினுடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொண்டே கோட்டாபய ராஜபக்ஷ தங்களை சிறையில் அடைத்து பழிவாங்கினார் என குற்றம் சுமத்தினார். இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகள் தன் மீது மட்டுமின்றி தனது குடும்பத்தினர் மீதும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டது. அத்துடன் தான் கைதான தினத்தில் தனது மனைவியை அதிகாலை 4 மணி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனிம வளங்களை மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை புதிய தேசிய கனியவள கொள்கை 2026 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கனிம வளங்கள் தொடர்பான அகழ்வாராய்ச்சி, அகழ்வு பணிகள், பதப்படுத்துதல் மற்றும் அவற்றுக்கு மேலதிக பெறுமதி சேர்த்தல் ஆகிய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த புதிய கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 1999ஆம் ஆண்டிலேயே இலங்கையில் தேசிய கனியவள கொள்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய நவீன காலத்துக்கும் நாட்டின் பொருளாதார தேவைகளுக்கும் பொருத்தமான வகையில் 27 வருடங்களின் பின்னர் அது முழுமையான அபிவிருத்தி செய்யப்பட்டு புதிய திருத்தங்களுடன் 2026ஆம் ஆண்டுக்கான கொள்கையையும் நாம் சமர்ப்பித்துள்ளோம். நாட்டில் கனிம வளங்களை அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக கடந்த காலங்களில் 471 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் வெறும் 8 இடங்களில் மாத்திரமே உண்மையான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது 12 அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே செல்லுபடியாக உள்ள நிலையில் அவற்றில் 6 அனுமதி பத்திரங்கள் லங்கா மினரல், ககட்டக சுரங்கம், போகல மற்றும் எப்பாவல போஸ்பேட் போன்ற அரசு நிறுவனங்களுடைய வசமே காணப்படுகின்றன. அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அகழ்வு பணிகளை முன்னெடுக்காத நிலைமை இனி அனுமதிக்கப்படாது. இதுவரையான கால பகுதியில் இலங்கையிலிருந்து கனிம வளங்கள் வரும் மூலப்பொருட்களாகவே வெளிநாடுகளுக்கு குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெருமளவிலான வருமானம் இல்லாது போனது. எனினும் இந்த புதிய கொள்கையின் கீழ் இனிவரும் காலங்களில் கனிம வளங்களை வரும் மூலப்பொருட்களாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அவற்றுக்கு இலங்கையிலேயே மேலதிக பெறுமதி சேர்த்த பின்னரே புதிய திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புலிகளின் பாடல்களை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்திய தேசிய மக்கள் சக்தி அரசியல்வாதிகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஏன் கைது செய்யப்படவில்லை என பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ எம்பி. இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பொருள் கொண்ட பாடல்களை பயன்படுத்திய போதும் பகிர்ந்து கொண்ட போதும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? அதே பாடலை பாடியதற்காக கிளிநொச்சி இளைஞன் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு சார்பான வகையில் சட்டத்தை
பணத்தை பயன்படுத்தக்கூடாது. சுரேசாலி அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்காக விசேட பூஜை செய்தோம். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற அரசியல் அமைப்பும் ஆயுத குழுவுமான ஹிஸ்புல்லா மீது தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் தற்போது தெற்கு லெபனானில் சில பகுதிகளில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு மண்டலம் உருவாக்குவதே தனது இலக்கு என தெரிவிக்கிறது. இஸ்ரேலுக்குள் இந்த போரை தொடர வேண்டும் என்ற ஆதரவும் பொதுமக்கள் மத்தியில் காணப்படுகிறது. இதனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் லெபனானின் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் திறனை குறைக்க இஸ்ரேல் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பது கேள்விக்குறியாகிறது. மறுபுறம் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கைவிட மறுத்து வருகிறது. லெபனான் அரசாங்கம் இது பேச்சு மூலம் மாத்திரமே தீர வேண்டும் என வலியுறுத்துகிறது. இருதரப்பும் பின்னடையாத நிலையில் இந்த மோதல் மேலும் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலிகளை ஊக்குவிக்க ஒருபோதும் இடமில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. முன்னாள் பிரதி அமைச்சருக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை. என் மீதான அரசியல் பழிவாங்கலின் பின்னணியில் சுரேசாலியே சரத் பொன்சேகா தெரிவிப்பு. கனிம வளங்கள் ஏற்றுமதிக்கு தடை, அரசாங்கம் அறிவிப்பு. புலிகள் பாடல்களை பயன்படுத்திய அரசு தரப்பினரை கைது செய்தாதது ஏன்? நாமல் கேள்வி. போரிலிருந்து பின்வாங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மறுப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.